இன்வெர்டர் ஏசி வாங்கி போட்டால் கரண்ட் பில் கம்மியாகும் சொல்லி தான் ஷோரூம்லாம் விற்கிறாங்க. அதை நம்பி நானும் வாங்கிட்டேன். ஆனால் கரண்ட் பில் கம்மியாக வர மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லி பெரம்பூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணார். ஸோ நிறைய கஸ்டமர் இதுதான் கேட்குறீங்க, இன்வெர்டர் ஏசி வாங்கி போட்டால் கரண்ட் பில் கம்மியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாகும். அது பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் மெயின்டைன் பண்ணணும். இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் இருக்க வித்தியாசம் சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்வெர்ட்டர் ஏசின்றது ஒரு டெக்னாலஜி தான். உதாரணத்துக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் 24 வைக்கிறோன்னா இன்வெர்ட்டர் ஏசியில் 24 டெம்பரேச்சர் ரீச் ஆனோடனே வெளியில் அவுடோருடைய ஃபேன் ஸ்பீடு, கம்ப்ரஸர் ஸ்பீடு எல்லாமே ஹைலேருந்து மீடியமாகவும் மீடியம்லேருந்து லோ ஆகும். அப்படி ஆகிறதால நம்மளுக்கு வந்து நிறைய பவர் கன்சப்ஷன் கிடைக்கும். நான் இன்வெர்ட்டரில் அந்த மாதிரி ஆகாது. ரூம் டெம்பரேச்சர் 24 வச்சுன்னா 24 வர வரைக்கும் கம்ப்ரஸர்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் தான் ஓடும், நிறைய கரண்ட் வலிக்கும். சரிங்களா? எந்த ஏசியாக இருந்தாலும் சரி, இன்வெர்ட்டரோ நான் இன்வெர்ட்டரோ சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் பக்காவாக இருக்கும். பெரம்பூர் வந்து கஸ்டமர் கால் பண்ணாரியா, அவருக்கு வந்து ஏசி ஃபுல் பிளாக்காக இருந்தது. சார் இதை வாட்டர் வாஷ் பண்ணால் பக்காவாகிடும்னா பண்ணி கொடுத்தாங்க நாங்கள். ஸோ நம்ம மிஷினை கீழே இறக்கி தனித்தனியாக பிரித்து வாஷ் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு இண்டோர் தூக்கி லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார் நெட்லாம் டைட் பண்ணிட்டு அவுடோரை வாஷ் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணி கூலிங் செக் பண்ணோம். கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எதாவது வேணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.